பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தியது மத்திய அரசு. கலால் வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என விளக்கம். மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு. திமுக சார்பில் மக்களவை கொறடா ஆர். ராசா மனு தாக்கல். டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்புக்கு மத்தியில் பேரவையில் உரையாற்றிய செங்கோட்டையன் ஈரோடு கழிவுநீர் கலப்பு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றினார். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி கேட்டும் மறுக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழலை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது டாஸ்மாக் நிறுவனம். இபிஎஸ் கடும் விமர்சனம். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரவில்லை. உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கப்பட்டது. இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதில். நொந்து நூடுல்ஸான அதிமுகவினர்தான் அந்த தியாகி. டாஸ்மாக் விவகாரத்தை சுட்டிக்காட்டி கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. தன்னை போல் பிரச்சினைகளை சந்திக்க மு க ஸ்டாலினுக்கு திராணி உள்ளதா? அதிமுகவினர் மீதான முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு இபிஎஸ் பதிலடி. சட்டப்பேரவைக்குள் உறுப்பினர்கள் எவ்வித பேட்ஜும் அணிந்து வரக்கூடாது என சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. அவை விதிகளுக்கு மீறி எந்த வாசகமும் பேரவையில் இடம்பெறக்கூடாது எனவும் அறிவிப்பு. பிரதமரின் இலங்கை பயணம் ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. மத்திய அரசும் பிரதமரும் தமிழக அரசின் கோரிக்கையை புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. பதினாறு ஆண்டுகள் மத்தியில் கூட்டணி ஆட்சியிருந்தும் மீனவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை திமுக போக்காதது ஏன்? மத்திய அரசு மீது பழி போட்டு திமுக தப்பிக்க முயற்சிப்பதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. யார் அந்த தியாகி என்று அதிமுக கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் கூறிய பதில் வேறு. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்கும் அந்த தியாகியை தான் யார் என்று கேட்கிறோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்லும்போது பிரதமர் கூறுகிறார். தமிழின் பெருமையை வெளிநாடுகளில் பிரதமர் மோடி உயர்த்தி பிடிக்கிறார் என்றும் சீமான் பேச்சு. போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாக தான் சீமானை பார்க்கிறேன். தனது கொள்கைக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக இருப்பவர் என்றும் அண்ணாமலை பேச்சு.
அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது சகோதரர்கள் வீட்டில் தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி ரைடு. அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து திருச்சி KN நேரு இல்லம் முன் குவிந்த திமுகவினர். அமலாக்கத்துறையை கண்டித்து கருப்பு கொடி காட்ட முயன்றதால் பரபரப்பு. சென்னையில் அமைச்சர் KN நேரு சகோதரருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. பட்டினம்பாக்கம், தேனாம்பேட்டை என TVH நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் 6 மணி நேரத்தை கடந்தும் சோதனை. அமைச்சர் KN நேருவின் மகன் KN அருண் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் ED சோதனை. வங்கி மோசடி புகாரில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் சோதனை நடத்தும் அதிகாரிகள். TVH உரிமையாளரும் KN நேருவின் சகோதரருமான KN மணிவண்ணன் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அமைச்சர் KN நேருவின் சகோதரி இல்லத்திலும் தொடரும் சோதனையால் பரபரப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனை விடுவிக்க தமிழக அரசு எதிர்ப்பு. குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரங்கள் உள்ளதாகவும் போக்சோ நீதிமன்றத்தில் வாதம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி காவல் ஆணையர் சென்ற வாகனம் விபத்து. விபத்தில் காவலர் காயமடைந்த நிலையில் காவல் ஆணையர் உயிர் தப்பினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் முன்பு அமர்ந்து தாய், மகள் தர்ணா. போலி ஆவணங்கள் மூலம் இடத்தை அபகரித்ததாக கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி காவலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலையாளி இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் CCTV காட்சி வெளியானது. தமிழ்நாடு முழுவதும் பெருமாள் மற்றும் சிவன் கோவில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் பேரணி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.